நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் அரவிந்த் குமார். இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது நவராத்திரி விழா. நவராத்திரி விழா நாம ஏன் கொண்டாடுறோம், எதுக்காக கொண்டாடணும், கொலு ஏன் வைக்கணும், எதுக்காக வைக்கணும், அந்த கொலுவில் வைக்கக்கூடிய கலசத்திற்கான தத்துவம் என்ன, அதனுடைய தாற்பயம் என்ன என்பதையெல்லாம் ரொம்ப விளக்கமா அடியேன் வேற ஒரு வீடியோல பேசியிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதனுடைய லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா போய் பாருங்க. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி தெளிவா பார்க்க போறோம்னா, நவராத்திரி விழாவில் தென்னகத்தில், அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் நாம் கொலு வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த கொலுவுக்கான பின்னணி என்ன, அதற்கான வரலாறு என்ன என்பதைத்தான் இந்த வீடியோல நம்ம ரொம்ப நுட்பமா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் கொலு வைப்பதின் மூலமாக தமிழினம் எப்படி சமூகத்தில் இருந்த இறுக்கங்களை எல்லாம் களைவதற்கு ஒரு அற்புதமான ஒரு ஏற்பாட்டையும் ஒரு படிப்பினையையும் தன்னுடைய இளைய தலைமுறைக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார்கள் என்பதை கூட இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். ஆக இந்த வீடியோ அப்படிங்கிறது ரெண்டு தலைப்பை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒண்ணு கொலுவுக்கான வரலாறு, இன்னொன்னு கொலுவில் எப்படி சமூக இறுக்கங்கள் களையப்பட்டது அப்படிங்கிறதுக்கான விஷயம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ நான் இன்னைக்கு ஷூட் பண்றேன் அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் என்னுடைய நண்பர், எனக்கு இன்னொரு மூத்த சகோதரர் அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, வள்ளுவருடைய வாசகம். அந்த வாசகத்திற்கு தகுந்தாற் போல அடியேன் கொலுவுக்கான வரலாறு என்ன அப்படின்னு தேட தொடங்கிய பொழுது எனக்கு அதுக்கான செய்திகளை எல்லாம் மிக அழகாக எடுத்து தந்தவர் திரு விஜயகுமார். தத்துவத்துறையில் முதுகலை பட்டம் பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் இந்த கொலு பொம்மைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். இந்த குயவர் இனத்திலே அவதரித்த ஒரு அற்புதமான ஒரு பெரியவர் அப்படின்னு சொன்னா ரொம்ப வயசானவர் அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. எதனால் பெரியவர்னா, அறிவால் அவர் மிக பெரியவர். கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளாக பரம்பரையாக கொலு பொம்மைகள் செய்யக்கூடிய அந்த அற்புதமான குயவர் இனத்தில் வந்தவர். பத்தர் இனம் அப்படின்னு கூட நம்ம சொல்லக்கூடியவர்கள், அந்த இனத்தில் வந்தவர்கள். எனக்கு அவங்க மேல ரொம்ப மதிப்பும் மரியாதையும் உண்டு. ஏன் தெரியுமா? வரலாற்று ஆய்வறிஞர்கள் சொன்னார்கள், எப்பொழுது குயவனுடைய அந்த சக்கரமானது சுழலத் தொடங்கியதோ அப்பொழுதுதான் இந்த உலகத்திலேயே நாகரீகத்திற்கான சக்கரம் சுழலத் தொடங்கியது. அப்பேற்பட்ட ஒரு பூர்வ குடி இந்த குயவரினத்து குடி. நீங்க பெரிய புராணத்தில் கூட பார்க்கலாம், தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று பாடிய பிறகு அடுத்ததாக சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய திருவாக்காலே முதலிலே பாடிய நாயன்மார் யார் என்று சொன்னால், திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன் என்றுதான் அவர் பாடினார். அப்பேற்பட்ட ஒரு தொல்குடி இந்த குயவரின குடி. அதில் பிறந்தவர் என்னுடைய அருமை நண்பர் திரு விஜயகுமார் அவர்கள். அவர்தான் இந்த வரலாற்று செய்தியெல்லாம் மிக அழகாக எனக்கு எடுத்து சொன்னார். அதனால அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கொலுவுக்கான வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நவராத்திரி விழால தான் நம்ம கொலு வச்சு கொண்டாடுறோம். அதுக்கு நமக்கு பொம்மைகள் தேவை, குறிப்பாக மண் பொம்மைகள் நமக்கு தேவை. இந்த மண் பொம்மைகளுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆதி மனிதன் இந்த உலகத்தில் தோன்றி சில ஆண்டுகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. வேட்டை சமூகத்திலிருந்து நாகரிகத்தை நோக்கி அவன் நகர்ந்து கொண்டிருந்த வேளையிலே கலைகள் வளர தொடங்கியது. அப்பொழுது அவன் செய்த முதல் பொம்மை அப்படிங்கிறது மண்ணாலான பொம்மை தான். ஏன்னா ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடியது களிமண்ணும் நீரும். அதை கொண்டு அவன் மிக அழகான பொம்மை செய்ய தொடங்குகிறான். அதற்கு அப்புறம் மண்ணாலான பொம்மை தான் முதல் பொம்மை. அதற்கு பிறகு வந்தது மரத்தினாலான பொம்மைகள். நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த நவராத்திரி விழாலையும் நீங்க பாருங்களேன், நவராத்திரி விழாக்கு கலசம் வச்சதும் முதல்ல மரப்பாச்சி தான் வைக்கணும். காரணம், மரப்பாச்சி பொம்மை தான் ஆதி மனுஷன் தன்னுடைய கரங்களால் செஞ்சது அப்படின்னு. அதில் பின்னாடி இருக்கக்கூடிய நுட்பத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மரத்தால் ஒரு பொம்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான தகுந்த கருவிகள் தேவை, எக்யூப்மெண்ட்ஸ் தேவை. முதல்ல மரத்தை வெட்டணும், வெட்டின மரத்தை சின்னதா மறுபடியும் அதை மாத்தணும். மாத்தினதுக்கு அப்புறம் முகம், கண், காது, மூக்கு இதெல்லாம் வைக்கிறதுக்கு நுட்பமான அந்த கருவிகள் தேவை. இந்த நுட்பமான கருவிகள் எல்லாம் வருவதற்கு முன்னாலேயே மண்ணாலான பொம்மை வந்து விட்டது. அதுதானே, மண்ணும் தண்ணீரும் மனிதனுக்கு எளிதா கிடைக்கக்கூடியது இல்லையா அந்த கருவிகளுக்கெல்லாம் முன்னாடி. அப்ப மண்ணாலான பொம்மை தானே முதலாக மனிதன் செய்த பொம்மையாக இருக்க வேண்டும். மரத்தாலான பொம்மை எப்படி வந்திருக்க முடியும்? அந்த சந்தேகம் நமக்கு வருது. ஆக அந்த சந்தேகம் இந்த இடத்திலே தெளிவாகிறது. மண்ணாலான பொம்மை தான் முதலாக மனிதன் உருவாக்கிய பொம்மை. இதற்கு சாட்சி என்ன தெரியுமா? இன்னைக்கும் அகழ்வாராய்ச்சி நடக்கிற பொழுது நமக்கு என்ன பொருட்கள் கிடைக்கிறது? பானை ஓடுகளும் சுடுமண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகளும் தான் நமக்கு கிடைக்கிறது. இல்ல மரத்தாலான பொம்மை கூட செஞ்சிருக்கலாம், அது மண்ணில் ஊறி போய் அது இதுவா இருக்கலாம் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம்.
அப்பன்னா பாத்துக்கங்க, அப்ப மண்ணாலான பொம்மை தான் முதல்ல வந்திருக்கணும். அதற்கு அடுத்து வந்ததுதான் மரத்தினாலான பொம்மை. ஏன்னா அதுக்கு கருவிகள்லாம் அப்பதான் மனுஷன் உருவாக்குறான். உருவாக்கின பிறகு மரத்தாலான பொம்மை. ஏன் அந்த மரத்தாலான பொம்மை உருவாகுதுன்னா ஒரு லைட் வெயிட்ல தேவைப்பட்டிருக்கு. இன்னமும் அழகுணர்ச்சி மனிதனுக்கு வந்து அதிகமாகிறது. அதான் சிவிலைசேஷன் நம்ம சொல்றோம் பாருங்க, நாகரீகம் வளர்கிறது. அப்படி வளர்கிற பொழுது மரத்தாலான பொம்மை அடுத்து வருது. ஏன் மரப்பாச்சி பிரதானம்னா முதலாக மரத்தாலான பொம்மை அப்படிங்கிறது மரப்பாச்சி பொம்மை தான். நீங்க அதனாலதான் பாருங்க, மரப்பாச்சி பொம்மை ஒரு ப்ரொபோர்ஷனாவே இருக்காது. சரியா கை காது அதெல்லாம் வந்து சரியா இருக்காது. ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனா தான் இருக்கும். ஆனா பார்க்க அழகா இருக்கும். இன்னைக்கு கிடைக்கிற மரப்பாச்சி வேறங்க. ஆனா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மரப்பாச்சி பொம்மைகள்லாம் ரொம்ப 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 அழகா இருக்கும். நீங்க பார்க்கலாம், இன்னைக்கு கூட பல பேருடைய கொலுவுல வந்து அந்த பழமையான மரப்பாச்சி பொம்மைகள் இருக்கும். ஆனா ஆதியில செய்யும் பொழுது அப்படி கொஞ்சம் டிஸ்ப்ரொபோர்ஷனா தான் வரும். அப்புறம் தான் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போவாங்க. அந்த கலையை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போவாங்க. இன்னைக்கு மரத்துல பல விதமான பொம்மைகள் கிடைக்கிறது. லைட் வெயிட்ல இருக்கு, வெயிட்ல இருக்கு. அது மரம்னே கண்டுபிடிக்காத அளவுக்கு பொம்மைகள்லாம் வந்துருச்சு. ஆக மரத்தாலான பொம்மை இரண்டாவது. அதுக்கப்புறம் தான் உலோகத்திலான சிலைகள்லாம் வருது. அதற்கப்புறம் இப்பதான் வந்து பேப்பர் மேஷ், இப்ப ஃபைபர், பிஓபி அப்படின்னு வந்து போய்கிட்டே இருக்கு. ஆக வந்து வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்ணாலான பொம்மை தான் வந்து முதலாக வருகிறது. அது தெளிவாச்சா? அதற்கடுத்து அப்படி தன்னுடைய கலை படைப்புகளை உண்டாக்கின மனிதன் அதை எங்க கொண்டு போய் வைக்கிறான்னா திருக்கோயில்களில் கொண்டு போய் வைக்கிறான். நீங்க அதனால்தான் பாருங்க, தமிழ்நாட்டு திருக்கோயில்களில் உள்ள கோபுரங்களில் தான் அதிகமான இந்த மாதிரியான தெய்வ வடிவங்களையும் பொம்மைகளையும் நம்மால் பார்க்க முடியும். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? அந்த கோபுரத்துல இருக்கிற பொம்மைகள் இருக்கு பாருங்க, அதையே கொலு பொம்மைகள்னு தான் சொல்லுவாங்க. அதற்கு பேரே கொலு பொம்மைகள் தான். அந்த கோபுரத்துல இருக்குது பாருங்க, அதற்கு பேரே கொலு பொம்மைகள் தான். இன்னும் நுட்பமா பார்க்கணும்னா அந்த கோபுரத்தினுடைய மினியேச்சர் தான் நம்ம வீட்டுல நம்ம கொலுவா வைக்கிறோம். நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அது 5 படி ஆகட்டும், 7 படி ஆகட்டும், 9 படி ஆகட்டும், நீங்க அப்படி கீழே இருந்து அந்த கொலுவை நீங்க பார்க்கும் பொழுது ஒரு கோபுரத்தினுடைய அமைப்பு தான் அந்த இதுல வந்து தெரியும். ஆக முதல்ல கொலு பொம்மை அப்படிங்கிற அந்த பெயர் வந்து அந்த கோபுரத்தில் வைக்கப்பட்ட பொம்மைகளுக்கு தான் பெயர் வந்து வந்திருக்கு. கொலு காட்சி அப்படிங்கிறது தர்பார் காட்சி. அது அரசர்களும் தெய்வங்களும் இடம்பெறக்கூடிய காட்சிக்கும் கொலு காட்சினே பேர். தர்பார் காட்சி, கொலு தர்பார் அப்படின்னே பேர் உண்டு. ஆனா கோபுரத்தில் இருக்கக்கூடிய பொம்மைகளுக்கும் கொலு பொம்மைகள் என்றுதான் பெயர். அது முதல்ல சுடுமண்ணால் பொம்மை செய்து அதை கொண்டு போய் தான் ஒட்டுவாங்க. அப்படியே மேல வச்சு செய்ய மாட்டாங்களாம். அதை கொண்டு போய் தான் ஒட்டி இருக்கிறாங்க. பிறகு என்ன ஆகுது? மழையின் காரணமாகவும் இயற்கை சீற்றத்தின் காரணமாகவும் அதுக்கப்புறம் வந்து அந்த மண்ணாலான பொம்மை ரொம்ப சீக்கிரமாகவே சில வருஷங்கள்லயே ஒரு 10-12 வருஷங்கள்லயே சிதலம் அடையுது. அப்புறம் தான் சுண்ணாம்பு கலவை, அந்த சுதை சிற்பம்னு சொல்றாங்க பாருங்களேன், அப்ப டெவலப் ஆயிருக்கு. அடுத்த சிவிலைசேஷன் அங்க மூவ் ஆகும் பொழுது இது சுண்ணாம்பு கலவைகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப சுண்ணாம்பினாலான இந்த சுதை பொம்மைகளை எல்லாம் செய்கிறாங்க. அதுவும் செஞ்சு கொண்டு போய் தான் ஒட்டுறாங்க. அப்புறம் சிமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கோபுரம் கட்டும் பொழுது அந்த சிமெண்ட் பொம்மைகளை எல்லாம் வந்து உருவாக்குற அந்த பழக்கம் வந்து வந்திருக்கிறது. அதனால்தான் பாருங்க, தமிழ்நாட்டில் உள்ள கோபுரங்களில் தான் நீங்கள் ஏகப்பட்ட இந்த மாதிரியான பொம்மைகள், கொலு பொம்மைகளை வந்து நீங்க பார்க்க முடியும். அதுக்கப்புறம் தான் ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு இந்த விஷயம் வந்து பரவுகிறது. நல்ல விஷயங்கள் எங்க இருந்தாலும் எடுத்துக்கொள்வது என்பதில் ஒரு தவறுமே கிடையாது. அது போல்தான் ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் இது வந்து போகுது. ஆக கொலு வைக்கிற பழக்கம் என்பது தமிழகத்தில் தான் முதலாக தோன்றி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இது என்னுடைய நண்பருடைய கருத்தும் கூட. அவர் சொன்னா நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன். ஆமா, ஏன்னா இங்குதான் தமிழகத்தில் தான் நீங்க பாத்தீங்கன்னா பொம்மை செய்யக்கூடிய தொழிலாளர்கள், குயவர்கள் இருப்பது தமிழகத்தில் தான். எங்க ஆந்திராலையும் கர்நாடகால கூட கொலு வைக்கிறாங்க. இப்ப கேரளால கூட ஏதோ கொஞ்சமா வைக்கிறாங்களே. அப்பெல்லாம் வந்து அங்க தோன்றலையா அப்படின்னு கேட்டா இதுக்கு என்னுடைய பதில் என்பது மிக தெளிவான பதில், அழுத்தம் திருத்தமான பதில். முதல்ல தமிழ்நாட்டுல தான் தோன்றி இருக்க வேண்டும். ஏன்னா அங்க குயவர்களே கிடையாது. ஆந்திராலையும் இல்ல கர்நாடகாலையும் பொம்மை செய்யறவங்களே கிடையாது. இருக்கிறாங்க என்ன மாதிரினா இந்த சென்னப்பட்னா டாய்ஸ் அல்லது வந்துட்டு மரத்தாலான அந்த கொண்டம்பள்ளி டாய்ஸ் அப்படின்னு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களே தவிர கொலு பொம்மைகள் செய்யக்கூடிய உற்பத்தியாளர்கள் இருப்பது தமிழகத்தில் தான். அப்ப அது இங்கதானே முதல்ல தோன்றி இருக்க வேண்டும். அந்த உற்பத்தியாளனே தமிழகத்தில் தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா அங்கெல்லாம் போறது, ஆந்திரா கர்நாடகாக்கெல்லாம் போறது வந்து இங்க இருந்துதான் பொம்மையே சப்ளை ஆகுது. வெளிநாட்டுக்கெல்லாம் கூட தமிழ்நாட்டுல இருந்துதான் வந்து பொம்மைகள் வந்து போய்கொண்டிருக்கிறது இந்த நவராத்திரி விழாவுக்காக. அப்ப நீங்க பாத்துக்கங்க, இந்த கலை தோன்றியது இந்த இடத்தில் தான், தமிழகத்தில் தான். இங்கு இது வந்து தெளிவாகிறது. அப்ப ஆக கொலு வைக்கிற பழக்கம் தமிழன் இடத்தில் தான் தோன்றி இருக்கிறது. ஏன்னா நவராத்திரி விழா இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது. வேறு மாநிலத்துல வேறு விதமாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் சக்தியைத்தான் பிரதானமாக அங்கே நாம் பூசிக்கிறோம்.
ஆனாலும் கூட தமிழகத்தில் தான் கொலு வைத்து கொண்டாடக்கூடிய வழக்கம் என்பது முதலாக தொடங்குகிறது. அதற்கடுத்து வருவோம். கொலு வச்சு கொண்டாடுறோம். ஏங்க நவராத்திரியில மட்டும் கொலு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, நவராத்திரி விழா தான் 10 நாள் விழா. 10 நாள் நடக்கக்கூடிய ஒரே விழா இந்தியாவில் உண்டு அப்படின்னு சொன்னா அது நவராத்திரி விழா மட்டும்தான். அது மட்டும் இல்லாம அதுல ஏங்க நம்ம கொலு வைக்கிறோம் அப்படின்னா, கொலு பொம்மைகள் எப்படி இங்க வருது அப்படின்னு சொன்னா, முதல்ல கோயில்ல வச்சாங்களா, அதற்கடுத்து அதனுடைய மினியேச்சர்ஸ கலைஞர்கள் தன்னுடைய கரங்களாலே சின்னதா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது வியாபாரத்திற்கு வருது. திருவிழாக்களினுடைய சமயங்களிலே அந்த பொம்மைகள் எல்லாம் விற்பனையாக தொடங்குகிறது. இப்படித்தான் வீடுகளுக்குள்ளே பொம்மைகள் வர ஆரம்பிச்சது. சரி, நவராத்திரி விழா தமிழகத்தில் எப்படி ஆதியிலே கொண்டாடப்பட்டது அப்படின்னு கேட்டா, இது அரசு விழாவாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. சோழர்களும் பாண்டியர்களும் பல்லவர்களும் இதை அரசு விழாவாக முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆக நவராத்திரி விழா தமிழகத்தில் எப்போதோ இருக்கு. அதுலயுமே எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நாயக்கர் காலத்துலதான் நவராத்திரி விழா இங்க தொடங்குச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா நம்ம சோழர் காலத்தில் பாண்டியர் காலத்துல நவராத்திரி விழா இருந்ததுக்கான சான்றுகள்லாம் அதெல்லாம் அரசு விழாவாக இருந்திருக்கிறது. அப்ப நாயக்க மன்னர்களுடைய காலத்திலே அது அதிகமாகி இருக்கிறது. அவ்வளவுதான் வித்தியாசம். நாயக்க மன்னர்கள் அதை அதிகப்படுத்தினார்கள். அரசுகள் மட்டுமே கொண்டாடி கொண்டிருந்த விழா என்ன ஆயிருக்கு, மக்களுக்கான விழாவாகவும் மாறி இருக்கிறது. ஆனா கொலுங்கிறது, கொலு பொம்மைகள்ங்கிறது தமிழனுடைய வீட்டுக்குள்ள எப்பயோ நுழைஞ்சாச்சு. நீங்க இப்பவும் பாருங்க, நீங்க பழமையான வீடுகள்லாம் நீங்க போய் பாருங்க. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடுகள்லாம் போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் உங்களுக்கு இப்ப நெட்லயே அவைலபிளா இருக்கு. எடுத்து பாருங்க. இந்த நவராத்திரிக்கு நம்ம கொலு வைக்கிறோம் பாருங்க, இந்த பொம்மைகள்லாம் சாதாரணமா ஷெல்ஃப்லயே அடுக்கி வச்சிருப்பாங்க. ஒரு திட்டு மாதிரி ஒண்ணு கட்டி அதுல அடுக்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா வருஷத்துல நடக்கக்கூடிய அத்தனை திருவிழாக்கள்லயும் இப்ப எப்படி சட்டிப்பானை கடை போடுறாங்க, ஒரு சர்பத் கடை போடுறாங்க, ஒரு ஹோட்டல் கடை போடுறாங்க, ஒரு கரும்பு ஜூஸ் கடை போடுறாங்களோ அதே போல வழக்கமாக பொம்மை கடைகளும் போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அதெல்லாம் குறைஞ்சு போச்சு. ஏன்னா பொம்மை உற்பத்தியே தமிழ்நாட்டுல குறைஞ்சு போச்சு. ஆதியில அதெல்லாம் நடந்திருக்கு. ஆதின்னு நான் சொல்றது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே அது நடந்திருக்கு. சோ இந்த கொலு அப்படிங்கிறது இப்படி வந்துடுச்சு. கொலு அப்படிங்கிற வழக்கம் இப்படி வந்துடுச்சு. நவராத்திரி 10 நாள் நடக்கிற விழா எனப்படினாலே அந்த சக்திக்கு கீழ் தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சகலமும் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த பராசக்தி வீற்று இருக்கக்கூடிய அந்த கொலுவிலே நாம இத்தனை வகையான பொம்மைகளையும் நாம் வைக்கிறோம். இதுதான் கொலுவுக்கான பின்னணி. அதற்கு அடுத்து வருவோம். முக்கியமான ஒரு விஷயம் இனிமேதான் இருக்கு. எது அப்படின்னா, இந்த கொலுவின் மூலமாக தமிழன் சமூக இறுக்கத்தை எப்படி கலைந்தான் என்பதைத்தான் இப்ப நாம பார்க்க போறோம். பொதுவாகவே கொலு அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டா, நீங்க அதை 3 படி வைங்க, 5 படி வைங்க, 7, 9, 11 ஒத்த படையில நீங்க எப்படி வேணாலும் வச்சீங்கன்னாலும், முதல் படியில பிரதானமாக இருக்கக்கூடியவர்கள் முப்பெரும் தெய்வங்கள் என்று நாம் சொல்லக்கூடிய பிரம்மா விஷ்ணு ருத்ரனும், அதற்கப்புறம் திரிசக்திகள் என்று நாம் சொல்லக்கூடிய சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி ஆகிய கூடிய தேவிகளும், அது மட்டும் இல்லாமல் பரமசிவனையும் பராசக்தியையும் பிரதானமாக வச்சுதான் நம்ம இதெல்லாமே பண்ணுவோம். ஆக மொத்தம் முக்கியமாக நாம் வைக்க வேண்டிய 3 பொம்மைகள் எது அப்படின்னு கேட்டா, சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்காதேவி எனக்கூடிய இந்த மூவரும் தான். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. இச்சா சக்தி என்பது துர்காதேவியை குறிக்கிறது. எப்படி அப்படின்னா, ஒரு தொழில் நாம பண்ணணும் அப்படின்னு நாம ஆசைப்படுறோம்னா அதற்கு முதல்ல இச்சை உருவாகணும். இச்சை அப்படிங்கிறது நமக்கு தன்னைத்தானே தைரியத்தை கொண்டு வரும். இப்ப நான் ஒரு தொழில் எடுத்து நடத்தணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதில் எனக்கு உறுதியான தைரியம் இருந்ததால் மட்டும்தான் அந்த தொழிலை நான் ஆரம்பிப்பேன். அதற்கு யாருடைய அருள் தேவை அப்படின்னா, துர்காதேவியினுடைய அருள் தேவை. இச்சா சக்தியா. அதற்கடுத்து அந்த தொழிலை நான் செய்வதற்கு எனக்கு கிரியைகள் தேவை, காசு தேவை. அப்பதான் அந்த தொழிலுக்கான மூலப்பொருட்கள்ல நான் வாங்க முடியும், வாங்கி நான் அது உற்பத்தி செய்ய முடியும். ஆக கிரியாசக்தி. அது யார் அப்படின்னு கேட்டா மகாலட்சுமி. அதற்கடுத்து 3வது ஞான சக்தி. இந்த தொழிலை நான் தொடங்குவதற்கு எனக்கு அந்த தொழிலுக்கான பின்னணி தெரியணும், அறிவு வேணும், ஞானம் வேணும். அப்படி இருந்தா மட்டும்தான் தொழில் அப்படின்னு மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்துல எந்த விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த 3 இல்லாம நடக்காது. இச்சை, கிரியை, ஞானம் எனக்கூடிய இந்த 3 இல்லாமல் நடக்காது. அதே போல்தான் இந்த சிருஷ்டியில் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் உள்ளிட்ட பஞ்சகிருத்தியங்களும் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் பராசக்தியின் இச்சை இல்லாமல், அவளுடைய அருள் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படிங்கிறத காட்டுவதற்காகத்தான் முதல் படியில இதை வச்சுட்டு, அதற்கு கீழே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சகல விதமான தொழில்களும் சகல விதமான செயல்பாடுகளும் அதற்கு கீழே நம்ம கொலு பொம்மைகளாக அடுக்கிறோம். அதுக்கு தத்துவம்லாம் வேற இருக்குங்க. அதுக்கு அடுத்த படியில அவதாரங்கள் வைக்கிறோம், அதுக்கப்புறம் மகான்கள், அப்புறம் மனிதர்கள்னு வைக்கிறோம் அப்படின்னு நம்ம பாக்குறோம்.
மனிதர்கள் அப்படின்னு நீங்க வரும்பொழுது நாம என்ன வைப்போம்னா ஒரு கல்யாண செட் ஒண்ணு வைப்போம், ஒரு காது குத்து செட் ஒண்ணு வைப்போம், ஒரு குயவர் ஒரு பொம்மை செய்யற மாதிரி ஒரு செட் ஒண்ணு வைப்போம், ஒரு நடவண்டிக்கார் வந்து தள்ளுவண்டியில வந்துட்டு காய்கறிகள்லாம் வித்துக்கிட்டு போற மாதிரி ஒரு செட் ஒண்ணு வைப்போம், விவசாய செட் ஒண்ணு வைப்போம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வைப்போம். ஏன் இதெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னு பல பேருக்கு தெரியாது. ஏன் வைக்கிறோம்னா இதுக்காகத்தான் வைக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும்னா இதற்கெல்லாம் மூல பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளின் அனுகிரகம் என்பது நமக்கு தேவை என்பதற்காகத்தான் இத்தனையும் நாம வைக்கிறோம். இதுல எப்படி சமூகத்தில் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் கலைஞ்சது அப்படிங்கிறத நாம ரொம்ப ரொம்ப நுட்பமா பார்க்க வேண்டியவங்க. இங்க நீங்க ஒரு காலத்துல பாருங்க, நான் சில விஷயங்கள்லாம் உடைத்தே பேசுறேன். ஜாதிய கட்டுப்பாடு அல்லது வந்துட்டு ஜாதிய அடக்குமுறை அப்படிங்கிறது இந்த சமூகத்தில் இருந்துதான் இருக்கிறது. இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஜாதியால் உயர்ந்த ஜாதி, இடைநிலை ஜாதி, தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் என்று நாம் வைத்துக் கொண்டிருந்தவர்களை, தாழ்த்தப்பட்ட வகுப்பினர்கள் என்று நாம் சொல்லக்கூடியவர்களை ஒரு காலகட்டத்துல உள்ளேயே விடாத நிலைமையெல்லாம் தமிழ்நாட்டுல இருந்திருக்கு. இன்னைக்கும் வட இந்தியாவில் அதெல்லாம் நிறையவே இருக்கு. கண் கூட நம்ம பாக்குறோம். தமிழ்நாட்டுல அதெல்லாம் இல்லை, ஆனா வட இந்தியாவில இருந்துதான் இருக்கு, இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி பார்க்கிற பொழுது நீங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்பவே நம்ம சொல்றேன், ரோட்ல போற ஒரு குறவன் குறத்தி நம்ம யாரும் வீட்டுக்குள்ளேயே கூட நம்ம சேர்க்க மாட்டோம். உண்மைதானே? என்னங்க இப்படி சொல்றீங்களே? இந்த காலகட்டத்தில் சேர்க்கணும், உண்மையா சேர்க்கணும். ஆனா யாரும் சேர்க்கறது கிடையாது. அவங்களெல்லாம் யாரும் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க பாருங்க, 30 வருஷம் 40 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமா இருந்ததுங்க. வீட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த வேலைக்காரர்கள் கூட வீட்டுக்கு பின்பக்கமா வந்துதான் அப்படியே போவாங்க. வீட்டுக்கு அவங்களை வந்து நிலவாசல் வழியா கூட உள்ள நுழையறதுக்கு விடாத கொடுமைகள்லாம் இந்த தமிழ்நாட்டுல நடந்துதான் இருக்கு. ஆனா தமிழன் ஒருபோதும் அதற்கு துணை போனவன் அல்ல என்பதை காட்டுவதற்காகத்தான் ஒரு தொழில் செய்யக்கூடியவன், ஒரு குறவன் குறத்தி அல்லது வந்து ஒரு சாதாரண ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவர், காய்கறி வியாபாரம் பண்ணக்கூடியவர்களை உள்ளே விடாத சமூகம் அவர்களுக்கான பொம்மைகளை நாம் உள்ள விட்டுட்டோம். கொலுவுல கொண்டு வந்து வச்சுட்டோமா? இன்னும் சொல்லணும்னா அந்த பொம்மைகளுக்கு, அவர்களுடைய பிரதிரூபமாக இருக்கக்கூடிய பொம்மைகளுக்கு நாம பூஜை பண்ணி நெய்வேத்தியமே பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக ஆதி தமிழன் தன்னுடைய இளைய சமுதாயத்திற்கு என்ன சொல்ல வரணும்னு நினைச்சார் அப்படின்னா, அடே மனிதா, இந்த உலகத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது ஒருபோதும் கிடையாதடா. இந்த உலகத்தில் உயர்ந்தவன் என்று சொன்னால் அது இறைவன் ஒருவன் தான், அவனுக்கு கீழே தான் நாம எல்லாம் என்பதை காட்டுவதற்காகத்தான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவ பெருந்தகை எழுதினார் பாருங்கள். அதை தத்ரூபமாக உண்மையாக கொலுவிலே இடம்பெற செய்தவன் தமிழன். நீங்க பாருங்க, உண்மைதானே? நம்ம எதுக்கு நம்ம அதெல்லாம் வைக்கிறோம்னா, நம்ம குழந்தைகளுக்கு அதை காட்டி பாடம் சொல்லும் பொழுது சொல்லணும், பார், இந்த உலகத்தில் அனைவரும் சமம்தான், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று மனிதனிலோ விலங்கிலோ கூட இல்லை என்பதை காட்டுவதற்காகத்தான் விலங்குகளுடைய பொம்மைகள், தாவரங்கள் எல்லாவற்றையும் நம்ம வந்து கொலுவுல கொண்டு வந்து ஒரு எவல்யூஷன் தியரியவே இந்த கொலுவில் நாம ஏற்படுத்தி வச்சிருக்கோம். தமிழனை விட இந்த உலகத்தில் புத்திசாலி யாராக இருக்க முடியும்? எவ்வளவு நுட்பம் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. இவ்வளவு விஷயம் இருக்குங்க நவராத்திரி கொலுவுல. நாம இனிமே நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொலுவை காமிச்சு வெறும் புராண கதைகள் மட்டும் சொல்றதோட நிறுத்திடாம, அதில் உண்மையாக தமிழன் மறைத்து வைத்திருக்கிற இந்த சமூக சாதிய இறுக்கங்களை களையக்கூடிய இந்த விஷயங்களையும் எடுத்து சொல்லுங்க. கொலு வைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் அதை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அதனுடைய தத்துவம் தெரிந்து, அதனுடைய பெருமை தெரிந்து கொலுவை வைக்க தொடங்குங்கள். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு இதை நிச்சயமாக எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லி, மீண்டும் ஒரு முறை என்னுடைய நண்பர் அவர்களுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் எனக்கு எடுத்து சொல்லி என்னுடைய நண்பர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, இதை பொறுமையோடு பார்த்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த வீடியோவை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க சொல்லிக்கொண்டு வேறொரு அற்புதமான வீடியோல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூட விடைபெறுவது அரவிந்த் குமார். நன்றி, வணக்கம்.